எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை ஏறி இருந்தது. நாஸ்டாக் ஒரு 189 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 254 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 32 பாயிண்ட் அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் 2 பேருமே இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டாரிஃப் அப்படின்றது குறையுங்க. எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் குறையும் அப்படின்னா, ஆட்டோ, ஸ்டீல், தென் ஃபார்மர்ஸ், இது எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியா இருக்கும். குறிப்பா ஆட்டோ செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாரிஃப் 27% 10% குறையுங்க. ஸ்டீலுக்கு டாரிஃப் கிடையாது. அதே மாதிரி எத்தனால், இந்த பியர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான எத்தனால், அதுக்கும் வந்து 0% டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே நல்ல செய்தி. ஸோ மார்க்கெட்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் மேல இருந்ததுங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப இது நமக்கு நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. குறிப்பா நம்மளுக்கும் எனக்கும் இது நல்ல செய்தி தான். நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஜேஎல்ஆருக்கு இது குட் நியூஸ். யுனைடெட் கிங்டம்ல அவங்களுக்கு ஒரு ஜேஎல்ஆர் பிளான்ட் இருக்கு. அங்கிருந்து யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10% பேஸ் லைன் டாரிஃப் அப்படின்றது இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். டாரிஃப் சுத்தமா கிடையாது ஆட்டோவுக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஸோ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு 3%க்கு மேல ஏறி இருந்தது. நம்ம டாடா மோட்டார்ஸை தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து இந்திய சந்தைன்னு எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருந்ததுங்க நேற்று. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஓப்பனிங்ல ஒரு 200 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. குறிப்பா இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் இருந்தது. போர் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே விழதான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுறதை பத்தி நான் பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க. கீழே விழுந்தா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்குது, இன்னும் அண்டர் வேல்யூடா போறப்ப நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஆனா இந்த தாக்குதல், இந்த போர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, திருப்பி அடிக்கிறதை விட நம்மளை யாருமே அடிக்கவே முடியாது அப்படின்ற நிலையை வந்து நம்ம உருவாக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணுங்க. மற்றபடி செய்திகள்ல வரக்கூடிய மாதிரி இது வந்து அவங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நம்ம வந்து இவ்வளவு ஏர்கிராஃப்டை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றதுக்கு நான் பெருசா ரியாக்ட் பண்றது இல்லைங்க. 25 உயிர் போனது அப்படின்னா போன உயிர் போனதுதான், அது திரும்பி கிடைக்காது. உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க உயிர் போனாலும் வலிக்கும், அங்க உயிர் போனாலும் வலிக்குங்க. மொத்தத்துல உயிர் போகாம அமைதியா போயிடுறது நல்லதுங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு அப்டேட்ல போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல ஏப்ரல் 2025ல மறுபடியும் கம்பெனி வந்து ஒரு 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த லித்தியம் அயான் மேனுஃபேக்சரிங் வெஞ்சர் தாங்க அது. போன வருஷம் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெஞ்சர்ல ஒரு 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப, அதாவது 1995 crores இருந்து 1297 crores குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இவங்க கேபெக்ஸ் போட்டிருக்காங்க அந்த கம்பெனிக்கு. கம்பெனி இப்பயுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா எனர்ஜி இன்னுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பி வந்து 17 கிட்ட இருக்கு. அடுத்து காட்ரேஜ் கன்சியூமர்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய சிஇஓ எம்டி என்ன சொல்றாங்க, சுதீர் அவர்கள், இந்த எஃப்எம்சிஜில இருக்கிற ஸ்லோடவுன் அப்படின்றது சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 18 மாசம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் இதை சொல்றாரு அப்படின்னா, இன்ஃபிளேஷன் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. தென் பே கமிஷன்லாம் வந்து ரிவைஸ் பண்றாங்க. ஸோ கன்சப்ஷன் வந்து கூடுறதுக்கு இன்னொரு 12 மந்த்ஸ்க்கு மேல ஆகும், 18 மந்த்ஸ் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெல்சன் ஐக்யூ ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, இந்த வால்யூம் growth அப்படின்றது குறைஞ்சிருக்கு, 5.1% தான் இருக்கு Q4 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25ல. இது ஃபினான்ஷியல் 24 விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. Q4 ரிசல்ட்ஸ் அக்ராஸ் த செக்டார்ஸே டல்லா தாங்க இருக்கு. இன்னைக்கு நிறைய ரிசல்ட்ஸை பார்ப்போம். அதே மாதிரி இந்த எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் growth ட்ரிவன் பண்றது ரூரல் இந்தியால கொஞ்சம் growth காட்டியிருக்காங்க. பட் அர்பன்ல இன்னுமே ஸ்லோவா தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன பேக் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பேக்கா இல்லாம சின்ன சின்ன பேக்ஸ் எஃப்எம்சிஜில அதெல்லாம் வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டாபர் இந்தியாவுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து மல்டி குவார்டர் லோல இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் ஆன் இயர்னு பார்த்தோம்னா 9% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 0.55% தான் மேலே ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்த்தோம்னா 16% ரெவன்யூ கீழே விழுந்திருக்குங்க. ப்ராஃபிட்டும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 38%க்கு மேல கீழே விழுந்திருக்கு. கம்பெனி வந்து ஒரு ₹5.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சைடு போக வேணாம், இன்னுமே பிஇ மேலே ஏறி இருக்கும். இப்போதைக்கு எஃப்எம்சிஜில ஐடிசிஐ மட்டும் பார்த்தா போதும். பிரிட்டானியாவோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. டாபரை கம்பேர் பண்றப்ப பிரிட்டானியா கொஞ்சம் ஓகே தாங்க. பட் இதோட வேல்யூவேஷன்ஸ் அதிகம் தான். ரெவன்யூ வந்து 8.9% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் வந்து 4.2%. ஸோ லெஸ் தென் 5%. ஸோ ஹையர் சிங்கிள் டிஜிட்டும் கிடையாதுங்க. இது வந்து லோயர் சிங்கிள் டிஜிட். வால்யூம் growth 3% தான். குவார்டர் ஆன் குவார்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து 3.5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஒரு 4% பக்கமா கீழே விழுந்திருக்கு.
ஸோ இது ஃபிளாட் ரிசல்ட் கிடையாதுங்க, புவர் ரிசல்ட் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். டிவிடெண்ட் வந்து 75 rupees ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா எஃப்எம்சிஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா காட்ரேஜ் கன்சியூமர் எம்டி சுதீர் அவர்கள் சொன்ன மாதிரி இது ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுங்க. ஸோ அவசரப்பட்டு ஹையர் வேல்யூஷன்ல உள்ள போய் நம்ம மாட்டிக்கூடாது. அடுத்து டைட்டன் நிறுவனத்துடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. சாலிடான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 22% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 13% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து 11 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ். பட் நம்ம உள்ள போற நிலைமையில இல்லை. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸும் சூப்பரா இருந்ததுங்க. ரெவன்யூ வந்து 37% இயர் ஆன் இயர் அப். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 36% அப்புங்க இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் சூப்பர் ரிசல்ட்ஸ்ங்க. ரெவன்யூ வந்து 35% அப்பு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 20% அப்பு. பட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போதைக்கு நான் ஜுவல்லரி பிசினஸ் பண்ற எந்த கம்பெனிலையுமே என்டர் ஆகல. எல்லாமே வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. பிற்காலத்துல குறைஞ்சா நம்ம தங்கம் மேல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பயோகான் நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். அக்ராஸ் த செக்டர் ஜெனரிக்ஸ், பயோசிமிலர், ரிசர்ச் மூணுலையுமே நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. இந்த மூணுல எது சூப்பரா பண்ணிருக்கு அப்படின்னா பயோசிமிலர் பிசினஸ் தான். ஸோ அவங்க பயோசிமிலர் பிசினஸ் தான் வாங்கினாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கடன் அதிகமா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.86க்கு பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. போர்டு வந்து ஒரு 4500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு, தென் growthக்கு, இது ரெண்டுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Q4 ஃபினான்ஷியல் 25ல கம்பெனியோட ரெவன்யூ வந்து 13% மேல ஏறி இருக்கு. ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 153% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஒரு 16% பக்கமா ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 450% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு 50 காசு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 1% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் பண்ணல. கம்பெனியோட லாஸ் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. 49 crores இருக்குங்க. நெட் லாஸ் வந்து 49 crores. இது போன வருஷம் இதே குவார்டர் கம்பேர் பண்றப்ப லாஸ் வந்து நேரோ டவுன் பண்ணிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 11 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் கிடைச்சா நான் திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு கெமிக்கல் செக்டார்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு 2 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ஒன்று வந்து சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அடுத்து முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ். அது ரெண்டோட ரிசல்ட்ஸை பார்ப்போம். சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ப்ரொவிஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் அப்படின்றது 50% விட அசெட் குவாலிட்டி அடி வாங்கியிருக்குங்க. என்பிஏ 3 times மேல ஏறி இருக்கு. பட் மற்ற விஷயம்லாம் நல்லா இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், கிராஸ் அட்வான்சஸ், டெபாசிட்ஸ், இது மூணுமே நல்லா இருக்கு Q4 பொறுத்த வரைக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா 15% மேல ஏறி இருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் ஒரு 18.5% ஏறி இருக்கு. டெபாசிட் க்ரோத்தும் நல்லா இருக்குங்க. 36% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். தென் பிரான்ச் நெட்வொர்க்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல ஒரு 21.4% பிரான்ச் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 710 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க பேங்க். அட்வான்சஸ் வந்து ஒரு 30 to 35%ல நாங்கள் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெபாசிட்ஸ் வந்து 40 to 45%ல க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபினோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. 401 கோடி ரூபாய் லாஸ் Q4 ஃபினான்ஷியல் 25ல. Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 120 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து 10 times கூடியிருக்குங்க. இது வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி Q4ல எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டம் அவுட் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்றது தெரியறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு 223 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 450 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்றது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டருக்கு ரொம்ப ரொம்ப பேட் இயரா இருந்திருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் 26ஓட எண்ட்ல இது ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு பார்ப்போங்க. மற்ற கேள்விகள் எல்லாமே இந்த வாரம் சனி ஞாயிறுகள்ல எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கே சார், ஏன் வந்து அதை லிஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் பொதுவாக எல்லாத்தையுமே சொல்றது என்ன அப்படின்னா கடன் வாங்கி வீடை கட்டாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறவங்க எல்லாத்தையுமே. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணுவேன்? நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கன்சிடர் பண்றதுக்கு கேன்ஃபின் ஹோம்ஸ், தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நான் பர்சனலா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோ இல்லை எந்த ஹவுசிங் ஃபினான்ஸோ நான் வந்து கன்சிடர் பண்றதே இல்லை.
பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ், தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இது 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம பிரைஸ் டு புக் 0.96 இருக்கப்பே சொன்னோம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிரைஸ் டு புக் 1 வந்துருச்சு. கேன்ஃபின் ஹோமும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இது ரெண்டை விட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அடுத்து பிர்லா சாஃப்ட்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஇ 20 கீழே வந்துருச்சு, கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. எஃப்ஐஐஸ் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெதுவாக உங்களுக்கு தேவைப்படுறப்ப 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பர்சனலாக இந்த ஃபாசில் ஃபியூல் சைடு போறதில்லை அப்படின்னாலும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு, அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு இன்னுமே இந்த கோல் ஃபயர்டு பிளான்ஸ் அப்படின்றது நல்லாவே நல்ல டெவலப்மெண்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அதனால கோல் இந்தியாவை பத்தி மட்டும் நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். கோல் இந்தியா வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதே மாதிரி ஹிண்டால்கோ அதை பத்தியும் கேட்டிருக்கிறாங்க. ஹிண்டால்கோ டாடா ஸ்டீலை கம்பேர் பண்றப்ப நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 விட கம்மியா தான் இருக்கு. பிஇயும் வந்து 10க்குள்ள தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் டாடா ஸ்டீலுக்கு இருக்கிற டெட் டு ஈக்விட்டியோட கம்மி தான். நான் பர்சனலா ஹிண்டால்கோ கன்சிடர் பண்றது இல்லை, பட் கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வேல்யூவேஷன் தான். டாடா ஸ்டீலை விட ஹிண்டால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து எஸ்பி அப்பேரல்ஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணேங்க. நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ், அதாவது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு கிராமங்களுக்கு கொண்டு போய் விற்பாரு. ஸோ அதனால டெக்ஸ்டைல் செக்டர்ல நான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். வில்ஸ்பன், ட்ரைடன்ட், ஸ்பாலு, கிட்டெக்ஸ், இது எல்லாமே என்கிட்ட இருந்தது. எல்லாமே அதிகமான குவான்டிட்டிலே இருந்ததுங்க. நான் வந்து ஸ்பால்குள்ள என்ட்ரான வந்து 60ல என்ட்ராகி ஒரு 250 ஆர் 230 அந்த ரேஞ்சில் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பயங்கரமா ஏறிடுச்சு. இந்த டெக்ஸ்டைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கம்பெனியையும் நான் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேங்க. இந்த 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பால் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிஇ வந்து 24ல இருக்கு. திருப்பூர் பேஸ்டு கம்பெனி தாங்க அது. பட் பர்சனலி ஸ்பீக்கிங் நானும் இப்போ டெக்ஸ்டைல் செக்டருக்குள்ள போறதே இல்லை. பட் கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கு. பிஇயும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா டெக்ஸ்டைல் செக்டர் வேணும் அப்படின்னா ஒரு மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல 1-2ன்னு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ச் லிஸ்ட்லயோ இல்லை மெயின் லிஸ்ட்லயோ ஆட் பண்ற அளவுக்கு வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக இந்த மார்ச் குவார்டரோட ரிசல்ட்ஸ் ஹோலிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, மைக்ரோ ஃபைனான்ஸ், எஃப்எம்சிஜி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். எதுலையுமே பெருசா பிரமாதமா டபுள் டிஜிட் க்ரோத் எல்லாம் நிறைய இல்லைங்க, எக்ஸப்ட் ஐசிஐசிஐ பேங்க். அதே மாதிரி ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் நம்பர்ஸ் குறைஞ்சுதான் இருந்தது இயர் ஆன் இயர். அதே மாதிரி ஹீரோவோட சேல்ஸும் குறைஞ்சுதான் இருந்தது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெருசா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் கெமிக்கல்ஸ் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. எனர்ஜி, ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான், மியூட்டட் க்ரோத் தான், சிங்கிள் டிஜிட், லோயர் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான். ஸோ இந்த செக்டார்ல எல்லாம் க்ரோத் இல்லை அப்படின்னா ஓவராலா Q4ஓட க்ரோத் எப்படி இருக்கும்? அதுவும் வந்து சிங்கிள் டிஜிட், லோயர் சிங்கிள் டிஜிட்டா தாங்க இருக்கும். இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருந்தாலும் பெரிய க்ரோத் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். க்ரோத் இல்லை அப்படின்னாலே டிமாண்ட் அங்க பெருசா நடக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ டிமாண்ட் இல்லை, க்ரோத் இல்லை அப்படின்னா மார்க்கெட் மட்டும் எப்படி மேலே ஏறும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா கோல்ட் ஃபினான்ஸு, தென் கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ், தென் கோல்டு லோன் கம்பெனிஸ், தென் குறிப்பாக கோல்டு, இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையுமே கீழே எழுதுங்க. நம்ம சனி ஞாயிறுகளில் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் நன்றி.